எந்த உறவுமே இல்லை, அல்லாஹுவும் அவனது அருளும் தான், அதனைத்தான் நான் வேண்டியிருக்கிறேன் என்ற ஒரு நிலையிலே சற்று நேரம் கண்மூடியவாறு இருந்ததன் பின் அவன் கண்ணை விழிக்க வேண்டும். விழித்து இலாஹி அந்த மக்சூதி வரிதாக்க மத்லூபி, ஆண்டவனே நீயே எனது தேட்டம், உனது பொருத்தமே எனது தேட்டம் என்ற அந்த வசனத்தை அவன் கூற வேண்டும். ஏன் இந்த பிராக்டிஸை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் தெரியுமா? பெரும்பாலான நேரங்களிலே இவ்வாறான ஒரு பயிற்சியை செய்தவர்கள் உங்களிலே இருந்தால், அந்த நேரத்திலே நீங்கள் அந்த நிலையிலே சில நேரம் தொடர்ந்திருந்தால் உங்களை அறியாமலே அழுகை வரும். இந்த பிராக்டிஸ் ஒருவன் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பொழுது அவனது உள்ளம் அல்லாஹ்வோடு அதிகம் தொடர்புடையதாக மாறுகின்றது. அல்லாஹுவிற்கு மாறு செய்யக்கூடிய தன்மை அற்றவனாக அவன் கிராஜுவலி மாறிக்கொண்டிருக்கின்றான். எப்போதும் அல்லாஹுவின் பயம் அவன் முன் இருக்கிறது, அவன் உள்ளத்திலே இருக்கின்றது. அவ்வாறு அவன் நினைத்து அல்லாஹுவை தனது சிந்தனையிலே எடுத்து கண்ணை மூடியவாறு அவ்வாறு இருந்து பின் கண்ணை திறந்து நீயே எனது தேட்டம் என்று அல்லாஹுவை பார்த்து கூறியதன் பின் ஷேக்மார்கள் சொல்கின்றார்கள், திரும்பவும் கண்ணை மூடி அல்லாஹுவை உனது கல்பினால் திக்ர் செய், அல்லாஹ் அல்லாஹ் என்று. இவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த திக்ரின் தாக்கம், ஆதிக்கம் இந்த உள்ளத்திலே இருக்கின்ற ஷைத்தானை விரட்டி அடிக்கின்றது. அதன் மூலம் இந்த உள்ளம் சுத்தமடைகின்றது. அதன் மூலம் இவன் உண்மையான முஸ்லிமாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இஹ்லாஸ், உள்ள தூய்மை என்பது உண்மையிலேயே அங்கே நிறைவேறுகின்றது. This is tasawwuf. The very basic of tasawwuf is this. That means Islam, tasawwuf is teaching you how to clean your heart, how to transform yourself, how to feel the presence of Allah subhanahu wa ta'ala in your heart. Without that, we cannot establish ikhlas in ourselves. இஹ்லாஸ் என்பது அடிப்படையான விடயம். அது வன்றி, அது இஹ்லாஸ் இல்லாமல் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பது குர்ஆனின் தீர்ப்பு. அந்த இஹ்லாஸை நாங்கள் வாயினால் சொல்வதன் மூலம் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் தொழுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ பேர் தொழுகின்றார்கள், அவர்களது தொழுகையிலே கஷ்டப்பட்டதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நேரத்தை செலவழித்ததும் உடம்பை கஷ்டப்படுத்தியதுமே தவிர எந்த பிரயோஜனமுமே இல்லை. எத்தனையோ பேர் நோன்பு நோட்கின்றார்கள், அவர்கள் அது நோன்பிலே பசித்திருந்ததை விழித்திருந்ததை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்? அந்த இஹ்லாஸ் அங்கே நிறைவேறவில்லை. இஹ்லாஸ் நிறைவேறுவதற்கு அந்த உள்ளம் அல்லாஹ்வோடு கனெக்ட் பண்ணப்பட வேண்டும். அதை கனெக்ட் பண்ணுவது எவ்வாறு? அதை நாங்கள் பிசிக்ஸிலே படிக்க முடியாது, யூனிவர்சிட்டியிலே படிக்க முடியாது. அதை படித்துக் கொடுப்பவர்கள் தான் அந்த ஆத்மீக ஞானிகள், ஷேக். அதனால் தான் மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் ஷேக்மார்களை தேடிச் சென்றார்கள் இந்த வழிமுறையை பின்பற்றுவதற்காக. If this is the very foundation of tasawwuf, tasawwuf is the foundation of Islam. And when I say that no man can be a true Muslim without tasawwuf, it becomes clear, yes, he cannot be a Muslim without being a Sufi, because this is tasawwuf. You don't have to call it tasawwuf. If you don't like the term, you don't use it, no problem. But tasawwuf என்றால் இதுதான் என்றால், இது வன்றி ஒருவன் முஸ்லிமாக இருக்க முடியுமா என்பதற்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். இஹ்லாஸை தன்னில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் ஒருவன் முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒருவனின் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த வணக்கத்தின் விளைவுகளை, ஃப்ரூட்ஸ்களை அவன் அனுபவிக்க முடியுமா? இல்லை. அப்படி என்றால் ஒருவன் அந்த இஹ்லாஸை தன்னில் ஏற்படுத்துவதற்குரிய வழிமுறை என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே அவரை போன்று அறிஞர் தோன்றியதே இல்லை. அப்படிப்பட்ட மாமேதை என்ன செய்தார்கள்? அன்றைய உலகின் மாபெரும் அறிஞராக இருந்த, இணையற்ற அறிஞராக இருந்த அவர்கள் சகலதையும் துறந்துவிட்டு படித்து பார்த்தார்கள். சொன்னார்கள், தஸவ்வுஃப் என்பது புத்தகத்தில் படிக்கின்ற அறிவல்ல, அது அதற்குரியவர்களிடம் சென்று கால்மணித்திருந்து கேட்டு அவர்களின் பிராக்டிஸ்களை பிராக்டிஸ் பண்ணுவதன் மூலம் பெற்று பெற வேண்டிய, அனுபவத்தின் மூலம் பெற வேண்டிய உண்மை அது. அந்த அனுபவத்தின் மூலம் பெற வேண்டிய உண்மை அது என்ற காரணத்தினால் அவர்கள் ஷேகுமார்களிடம் சென்று தஸவ்வுஃபை படித்து முரீதாக மாறி அனுபவித்தார்கள். அதனால் தான், அதன் விளைவாகத்தான் அவர்கள் தங்களது அல் முன்கித் மின் அத்-தலால் என்ற புத்தகத்திலே சூஃபியாக்களை பற்றி என்ன கூறுகின்றார்கள்? நான் இவ்வாறெல்லாம் சுற்றித் திரிந்து அலைந்ததன் பின் அறிந்தேன், அன்றைய இஸ்லாமிய உலகத்திலே என்ன என்ன எல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் நான் பின்பற்றினேன், அதையெல்லாம் படித்தேன், தெரிந்தேன், ஆசைப்பட்டேன். கடைசியாக நான் அறிந்தேன், சூஃபியாக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்கள். அவர்களுடைய அறிவுதான் உண்மையான அறிவு, அவர்களுடைய ஞானம்தான் உண்மையான ஞானம், அவர்களுடைய வணக்கம் தான் உண்மையான வணக்கம். அவர்கள் தங்கள் நேரடியாகவே தங்களது வாழ்க்கையிலே மலக்குகளை சந்திக்கின்றார்கள், அவர்களுடன் உரையாடுகின்றார்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள் தங்களது முன்கித் மின் அத்-தலால் என்ற புத்தகத்திலே. This is tasawwuf. அப்படி என்றால் the problem is, if you accept the basic, accept that establishing ikhlas is the very fundamental for being a Muslim, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதை நிறைவேற்றுவதற்கு எது எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் விளைவாக எதுவெல்லாம் வருகின்றதோ அவை அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இக்லாஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்றால், அதை சொல்லித் தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடம் போக வேண்டியதும் அதை கேட்க வேண்டியதும் எனது கடமை. அப்படி என்றால் அதற்கு ஒரு ஷேக், ஒரு குரு இருக்கின்றார் என்றால் அவரிடம் போக வேண்டியது கட்டாயமாக ஆகின்றது. எனவேதான் ஒரு ஷேக் ஒன்று கட்டாயம் வேணும் தானே என்று கேட்கின்றார்களே, அந்த கேள்வி தஸவ்வுஃபை பற்றிய அறியாமையினால் எழுகின்ற கேள்வி. இக்லாஸை ஏற்படுத்துவதற்கு, தனது உள்ளத்தை சுத்திகரிப்பதற்கு அதிலே வெற்றி கண்ட ஒருவர், இது அனுபவ ரீதியான ஒரு கலை, எனவே அனுபவித்த ஒருவர் தேவை. எனவே இக்லாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்றால் அதற்குரிய அனுபவசாலி ஒருவர் எனக்கு தேவைப்படுகின்றது. சோ இக்லாஸுக்கு என்ன ஹுக்குமை நாங்கள் கொடுக்கின்றோமோ அது வாஜிபா? ஒருவன் இக்லாஸுடன் இருப்பது வாஜிபா, வாஜிப் இல்லையா? அப்படி என்றால் அது வாஜிப் என்றால் அதை பெறுவதற்குரிய வழியை காட்டக்கூடிய ஒருவனை பெறுவது வாஜிபாக இருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு ஷேக் வாஜிபாக ஆகிவிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக நாங்கள் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே கூறினோமே, நம்மளிலே சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சைக்கலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தேர் ஆர் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ். நாங்கள் ஏற்கனவே கூறிய ஹதீஸுல் குதுஸியின் படி அதன் கருத்து அல்லாஹ் எனது கையாக மாறிவிடுகின்றானா? இல்லை, என்னிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. நான் ஒரு தெய்வீக மனிதனாக மாறிவிடுகின்றேன். இதனால் தான் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கின்றது, அதை ஹதீஸுடைய உலமாக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஷரத்துக்களின் படி அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, அதற்கு அந்த சனத் இல்லை. ஆனால் அந்த ஹதீஸ் வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்த உலமாக்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டே வந்திருக்கின்றது. சனத் இல்லாத ஹதீஸ்களை எல்லாம் அது இல்லை என்ற காரணத்தினால் நாங்கள் முற்றாக தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் விசேடமாக உலமாக்கள், ஃபுகஹாக்கள், பெரியார்கள், சூஃபியாக்கள், இஸ்லாமிய வரலாற்றிலே வந்தவர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அதை அவர்கள் எதிர்க்காது, தட்டாது, புறக்கணிக்காது பாவித்த காரணத்தினால், அதன்படி இமாம் கஸாலி அவர்களும் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸை. அப்தி அத்அனி, என் அடிமையே, இது ஒரு ஹதீஸுல் குத்ஸி, என் அடிமையே அத்அனி,